நாங்கள் இன்றைக்கான பகுதி ஆரம்பிப்போம். நேற்று ஒரு சில பகுதிகள் பார்க்க இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இன்றைக்கான பகுதிக்குள்ளே வருவோம். குழந்தை என மனம் குதூகலிக்கும் அப்படிங்கிற பாடலில் உள்ள வினா விடைகள் சில பார்க்குறதுக்கு இருக்குது நமக்கு. ஓகே, இப்போ அதில் சொல்லப்பட்டிருக்கிற விடயம் என்னென்னா, வினா விடையில் முல்லை நிலம் பற்றி சில விஷயங்கள் கேட்கப்படும். ஏன்னா அப்போ அங்கே சொல்லப்பட்ட விடயங்கள் என்னென்னா, குரங்குகள், பல வகையான மரங்கள் காணப்படுது. உதாரணமாக மாமரங்கள், பூமரங்கள் ஆகிய மரங்கள் காணப்படுது. அது ரொம்ப அவருக்கு மனம் மகிழ்ச்சி அளிப்பதாக சொல்லியிருப்பார். பெண் குரங்குகள் எல்லாம் மாமரத்தின் கிளைகளில் தாவி மரத்தில் உள்ள மாம்பழங்களை எல்லாம் பறித்து அதன் பிற்பாக அது சந்தோஷமாக விளையாடி கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லியும், வண்டுகள் கூட்டம் கூட்டமாக பூமரத்துடைய இலைகளை தட்டிவிட்டு அதில் பூத்திருக்கக்கூடிய மலர்களில் இருக்கக்கூடிய தேனை சாப்பிட்றது மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. பசுமையான குயில்கள் மாமரத்தில் பாட்டு படிக்கிறதுனால அந்த மரத்தையே பாமரம் என்று சொல்லியிருக்கிறதும், பசுமையான குயில்கள் கூ என்ற காரணத்தை சொல்லியிருப்பாங்க. பசுமையான கிளிகள் மயில் சிரிக்கக்கூடிய வகையில் அதுக்கு பருவ கால தன்னுடைய காதல் துணையை தேடிக்கொண்டிருக்கும். மயில்கள் விசிறிக்கு நிகராக ஒப்பாக சிறகடித்து கூட்டம் கூட்டமாக நடனம் ஆடிக்கொண்டிருக்கும். அவற்றின் மீது மந்திகள், வண்டுகள், குயில்கள், கிளிகள் என்பவற்றினுடைய மகிழ்ச்சிகரமான செயற்பாடுகளை இந்த முதலாவது பாடலில் அங்கே சொல்லியிருப்பார். ஏன்னா மாமரத்தின் கிளைகளிலே மந்தியினம் தாவி என்ற பாடலில். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, மருத நிலத்தினுடைய விடயங்கள் பற்றி பேசுகிறப்ப பெண்கள் தென்றலிலே அசைந்தாடும் செந்நெல் வயல் கதிர்கள் சம்பந்தமாக சொல்லியிருப்பாங்க. அதில் பெண்கள் காற்றினில் சிவந்த நெல்லின் கதிர்கள் ஆடுறது, அங்கே பெண்கள் விளையாடி கொண்டிருப்பது, உலகளுடைய வியர்வை நீர்வீழ்ச்சி போல விழுகிறது, மலை போல உயர்ந்திருக்கின்ற உலகனுடைய தோள்கள், பண்புகளிலே அவர்களுடைய சிறந்த தன்மை விளக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் குடும்பத்தை உயர்வடைய செய்கின்ற சிறப்புக்குரியவராக இருக்கிறாங்க. அதை நாங்கள் குலத்தினுடைய விளக்காக அப்படின்னு சொல்லுவோமே எண்ணி பார்த்துருந்தோம். அடுத்து வீடுகளின் வாசல்களில் மண்களை எல்லாம் பிசைஞ்சி முழங்காலில் எல்லாம் மண் தவழ்ந்து வரக்கூடிய சிறு பிள்ளைகளுடைய பேச்சு, அந்த மழலை பேச்சு அது விலை மதிப்பற்றது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பசுக்கள் தங்களினுடைய கன்றுகளை நக்கி உடல் நக்குகின்ற செயற்பாடு, அது கணைக்கின்ற செயற்பாடு, காக்கைகளினுடைய கூட்டம், இது போன்ற பல விடயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருந்துச்சு. இது மருத நிலத்திலே இருக்கக்கூடிய இயற்கை காட்சி எங்களுக்கு விபரிக்கப்படும் மாற்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. அடுத்ததாக சொல்லப்படுற விஷயம் என்னென்னா, கவிஞரின் மனதை வெல்லுபவை எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. முதலாவது பார்த்தீங்கன்னா, இங்கே பனிக்கூட்டம் விரட்டி வரும் பகலவனின் வீரம் என்று சொல்லி பாடல் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் பனிக்கூட்டமானது எவ்வாறு வருகிறது, அந்த பனிக்கூட்டத்தை எவ்வாறு சூரியனுடைய ஒளி எவ்வாறு விரட்டி அடிக்கின்றது என்பது பற்றி சொல்லப்பட்டிருக்கும். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பசியை போக்கக்கூடிய ஈரமானவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் அந்த விஷயங்கள். அடுத்து பசியோடு வாடுகள், பசியை போக்க வருபவர்கள், பல மரங்கள் நிறைந்து காணப்படும் சோலையிலே பயன்கள் அசைந்தாடி கொண்டிருக்கும். அடுத்து மழை காலத்திலே மாலை பொழுது இருக்கக்கூடிய மேகங்கள் வானிலை தவழ்ந்து கொண்டிருக்கும். தன்னுடைய தனித்துவமான உண்மையாலே நிமிர்ந்து நிற்கக்கூடியவங்க, தற்பெருமை கொள்ளாது எப்போவுமே இருக்கக்கூடிய சில அறிஞர்கள், இன்பமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் இனிய முகத்தை காட்டுகின்ற மனைவியினுடைய செயற்பாடுகள். இது அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், குருவிகள் தன் குஞ்சுகளுக்கு உணவூட்டுகின்ற செயற்பாடு அடுத்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கும். இன்பம் என குஞ்சிருக்கும் கூட்டனுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். கோடி அழகு என கவிஞர் விவரிக்கின்ற விஷயம். குருவி இருக்கக்கூடிய குஞ்சுகள் இருக்கக்கூடிய அந்த குருவி கூடுகளுக்கு அந்த தாய் குருவிகள் எல்லாம் உணவை கொண்டு போயிட்டு தன்னுடைய அழகால குனிஞ்சி அதுக்கு இறையூற்றுகின்ற செயற்பாடு அழகாக காட்டப்பட்டிருந்துச்சு. அடுத்து தூய்மையாகிய வானத்தில் பூர்ணச்சந்திரன் தன் துணைவிகளோட நட்சத்திரங்களோட சூழ்ந்து வருகின்ற அழகு, பஞ்சு போல இருக்கக்கூடிய மேகங்கள், அதில் சூரியன் பட்டு தெரிக்கின்ற ஒளி, உலகென்றும் பலவுகின்ற அந்த மாயாஜாலம், கொஞ்சம் சந்தோஷமாக விளையாடக்கூடிய அணில்கள், அப்போ கூரைகளிலே கூடி கட்டுகின்ற அழகு எல்லாம் அவருக்கு கோடி அழகாக இருக்கின்றது என்று சொல்லியிருப்பார். அடுத்து இன்பங்கள் தருபவை என்ன சொல்லியிருப்பார். ஓடுகின்ற நீரை போடுகின்றன்றிருக்கு, ஓடுகின்ற நீரை எதிர்த்து எதிர்நீச்சல் அடிக்கின்ற மீன்கள், ஊர்ந்து செல்லுகின்ற சிற்றெரும்பினுடைய அழகு, பூமரங்கள் காற்றில் ஆடுகின்ற பொழுது அதில் ஆடுற இலைகள், அதிகாலையிலே உணவு தேடி கொண்டு வரக்கூடிய சிறு பறவைகள், இமை மூடுகின்ற மிகப்பெரிய அந்த நிலவு முழுமதி, முந்தானையுடன் சேலை கட்டி வருகின்ற செந்தாளம்பூக்கள் ஆகிய பெண்கள், இவை அனைத்துமே அவருக்கு இன்பம் தருவையாக சொல்லியிருப்பார்.
அடுத்து அவருடைய மனதை மகிழ வைப்பவை எவை அப்படின்னு சொன்னால் குதித்தோடி வரும் அருவி கூட்டம். ஏன்னா நீர்வீழ்ச்சியிலிருந்து நீர் குதித்து வருகின்ற அழகு அது. ஏன்னா குளிர்மையான நிலவு வாழை குலையானது தன்னுடைய தலையை சாய்த்து கொண்டு இருக்கிறது. சிறிய பறவை எனது உடலில் உள்ள நீரை மெய்சில் இருக்க வைக்கின்ற அந்த அழகு. குழந்தைகள் சிரித்து விளையாடுறது, ஏன்னா குழந்தைகள் தமிழ் பேசுறது, இதெல்லாம் அவருக்கு ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்குது, கவி பாட வைக்குதுன்னு சொல்லுவாங்க. அடுத்து சிவந்த நெல் வயல்கள், செவ்வாம்பல் மலர், அடுத்து அங்கே இருக்கக்கூடிய குளம் கவிஞரை மலமகள வைப்பதோடு கவலையும் போக்குவதாக மிக அழகாக சொல்லியிருப்பார். இது மொத்தம் எங்களுக்கு 6 பாடல்களில் சொல்லப்பட்டிருக்கிற 6 விடயங்கள். முதலாவது முல்லை நிலம், அடுத்து மருத நிலம், அடுத்து அவருடைய மனதை வெல்ல வைப்பவை, அடுத்து கோடி அழகு என விவரிப்பவை, அடுத்து அவருடைய மனம் குதூகலிக்கக்கூடிய சில விஷயங்கள், அடுத்து கவி பாட வைக்கும் விடயங்களாக சொல்லப்பட்டிருக்கும். அடுத்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அறுபத பொருட்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அடுத்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அணி இலக்கணம். ஏன்னா எங்களுக்கு அணிகள் நாங்கள் பார்த்தோம், மோனை பார்த்துருக்குறோம். மோனை என்றால் தெரியும், மாமரம் மாங்கனிகள் என்று சொல்லி எங்களுக்கு வந்திருக்கு. ஏன்னா மாமரம், பூமரம், பாமரம், சாமரம் என்று சொல்லி எங்களுக்கு எதுகை அணி பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதே மாதிரி ஒரு சில இடங்களில் மட்டும் மோனை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் முழு பாடலுமே எங்களுக்கு எதுகை அணி பயன்படுத்தப்பட்டிருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். ஏன்னா முழு பாடலுமே எதுகை தான். பாமரம் முதல்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா தென்றலிலே குன்றனவே முன்றிலே கண்டினது அப்படின்னு சொல்லி பனிக்கூட்டம் கனிக்கூட்டம் தனித்து வரும் இனித்தாலும். அப்போ இப்படின்னு சொல்லி முழு பாடலுமே எங்களுக்கு எதுகை அணியும், ஒரு சில இடங்களில் மட்டும் மோனை அணி பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு. சந்தநயம் இருக்கிறது, ஓசநயம் இருக்கக்கூடிய பாடல்கள் ஆக இருக்கிறது. அடுத்து உருவக அணி கூடுதலாகவும் உவமை அணியும் உருவக அணியும் கூடுதலாக பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா குணக்குன்று. ஓகேங்களா. குலவிளக்கா மனிதங்கிறது பிள்ளைகள் உவமை அணி. குலவிளக்கா மனிதனுங்கிறது உவமை அணி. கொஞ்சம் மாற்றி டைப் பண்ணியிருக்கிறோம். உவமை அணி. பாமரம் உருவகம், தேனருவி உவமை, குணக்குன்று, குலவிளக்கா மனிதன், நிர்மலமாம் வான், ஏன்னா அமுதக்குளம், இதெல்லாமே உருவகமும் உவமையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ இதில் இவ்வளோதான் உங்களுக்கு வரக்கூடியது. இந்த வினாக்களில் இந்த முறை தென்றலிலே அசைந்தாடும் அப்படிங்கிற பாடல், அப்படி இல்லைன்னா குஞ்சிருக்கும் கூட்டினுக்கு அப்படிங்கிற 2 பாடல் இந்த முறை எதிர்பார்க்கப்படுது. ஆக இந்த பாடலை நான் 2 கிளாஸஸில் விளங்கப்படுத்தியிருக்கேன். இவ்வளோதான் பிள்ளைகள் இந்த 23வது நாளுக்கான பகுதி. அதே நேரம் சீறி ஓடாத வருங்கால மனிதனதி நாங்கள் பார்த்துக்கொள்வோம். சோலைக்கிளி கவிதை அப்படின்னு சொல்லக்கூடிய கவிதை சம்பந்தமாக பார்த்துக்கொள்வோம். இதில் சொல்லப்படுற விஷயம் என்னென்னா எழுத்தறிவு இல்லாத ஒரு சிறுவன் சம்பந்தமான விடயங்கள். ஏன்னா வருங்காலத்தில் அவன் படக்கூடிய பாடல் என்னென்ன விஷயங்கள் ஏன்னா சொல்லப்பட்டிருக்கு. கல்வி அறிவு இல்லாத ஒரு சிறு பையன் ஏதோ ஒரு வேலைக்காக போயிருக்கிறான், அவனுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்பது பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பெரும்பாலும் இதுக்கு பொருள் கொள்ள நாங்கள் தேவையில்லை, கூடுதலாக வாசித்தாலே எங்களுக்கு தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்குது. பார்த்துக்கொள்வோம். அந்த எழுத தெரியாத பையன், யாராவது ஒரு ஆள் வாசிக்க பிள்ளைகள் பார்ப்போம். யாராவது ஒரு ஆள் வாசிக்க சொல்லுவோம். யார் வாசிக்கிறா? எழுத தெரியாத பையன் இன்று என்னை சந்தித்தான். பெரிய பரிதாபத்தின் முழு மொத்த வடிவமாய் என் முன்னே நின்றான். மீசைக்கு விதை தூவி இளமை மழை பெய்ய பயிர் முளைத்த பருவம். ஏதோ அலுவலுக்கு இலைமழை பெய்ய பயிர் முளைத்த பருவம். ஏதோ அலுவலுக்கு வந்திருந்தான். கையொப்பம் இடு என்றேன். இடது கை பெருவிரலை ஊன்றி வெட்கச் சிரித்தான். அது ஒரு செத்த சிரிப்பு. என் இதயம் கலன்று அவன் இட்ட ஒப்பத்தின் மேல் விழுந்து கத்தியது, பின் கருகி பற்றியது. அவன் காதல் உணவுகளை என்னென்று ஒத்திருக்கு எழுதுவான் வருங்காலம். அழகு முகம், குருத்தடு இரத்து சிவப்பு, பெண் விழுவால் இவற்றில் மயங்கி காகம் போல் அவன் விழுந்தவரின் வேலி ஓரமெல்லாம் கரைந்து திரிவானோ. எழுத வருகின்ற உணர்ச்சிகளை ஒளியாக்கி வந்திருக்க கூடாது. அவன் இன்று அலுவலருக்கு எனக்கு நிறைய வேலைகள் இருக்கின்ற தினமென்று எண்ணியன நான் இல்லை. அந்த எழுதின வருங்கால மனித நதி போனாலும் நான் இருந்தபடி கதிரேல உலக பாடசாலை அனைத்தையும் நினைத்து விட்டு எண்ணுகிறேன். அந்த நதி வரும் நாள் சிறு ஒளி எழுப்பி ஓடாது, உறையும் சிறு துளியாய். ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.
இப்போ நாங்கள் இந்த பாடலை வாசிச்சிருக்கிறோம். ஸோ ஏற்கனவே நிறைய முறை நாங்கள் வாசிச்சிருக்கிறோம். அதனால் இதனுடைய விளக்கங்களை மட்டும் பார்ப்போம். ஏனெண்டா இந்த முறை இது பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படலை, இருந்தாலும் நாங்கள் முழு விளக்கத்தை பார்த்துக்கொள்வோம். ஏன்னா இதில் முதலாவது சொல்லப்படுற விஷயம் என்று சொன்னால் ஒரு அழகான பையன், ஏன்னா ஒரு அழகான பையன் சொல்லப்பட்டிருக்கிறான், மீசைக்கு விதை தூவி அப்படின்றலாம் சொல்லப்பட்டிருக்கும். ஏன்னா அந்த எழுத தெரியாத பையன் என்று என்னை சந்திக்கிறான், பெரிய பரிதாபத்தினுடைய மொத்த வடிவமாக இருக்கிறான். அவனுடைய அழகு சொல்லப்பட்டிருக்கு, மீசைக்கு விதை தூவி இளமை மழை பெய்ய பயிர் முளைத்த பருவம் அப்படின்னு சொல்லி அவனுடைய அழகு மிக அழகாக எடுத்து காட்டப்பட்டிருக்கு. கல்வி கற்ற உத்தியோகம் பார்க்கும் மனிதனுடைய உள்ளத்தில் எழுந்திருக்கக்கூடிய சில அவலங்களை இங்கே எடுத்து காட்டியிருக்கிறாங்க. ஏன்னா இவன் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு, இவருடைய ஏதோ ஒரு வேலைக்காகத்தான் அந்த பொடியை வந்திருக்கிறான். ஸோ அவனுடைய எண்ணப்பாங்காக இது அமைஞ்சிருக்கிறது. பரிதாபத்தினுடைய மொத்த வடிவமாய் நின்ற வந்து காட்டப்பட்டிருக்கு. ஏனெண்டா அவனுக்கு கையொப்பமிட தெரியலை, இடது கையில் பெருவிரலை ஊன்றி வெட்கப்பட்டு சிரிச்சு கொண்டிருக்கிறான். அவனுடைய அழகு மீசைக்கு விதை தூவி இருக்குது, இளமை மழை பெய்ய பயிர் முளைத்த பருவம் என்று சொல்லி அழகாக இங்கே வர்ணனை மூலமாக விளங்கப்பட்டிருக்கிறது இளைஞனுடைய அழகு. அடுத்து எழுத்தறிவின்மையால் அந்த இளைஞனுக்கு எதிர்காலம் ஏற்படக்கூடிய அபாயமாக என்னென்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவனுடைய காதல் உணர்வுகளை சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கடிதம் மூலமாக இப்போ ஓகே, ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த இளைஞர்கள் கூடுதலாக கடித வழி போக்குவரத்தின் மூலமாக காதல் வளர்த்த கதைகள் எல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே சோலைக்கொழியினுடைய எண்ணங்களும் அப்படியே தான் இருக்குது. ஏன்னா ஆரம்ப காலத்தில் கடிதம் தான் கூடுதலாக உறவுகளை இணைத்து வைத்திருந்தது. அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் அவனுடைய காதல் உணர்வுகளை எப்படி சொல்லுவாங்கிற மாதிரி அவன் கேட்குறாங்க. அந்த இளைஞன் காதல் உணர்வு தன் காதலிக்கு உணர்த்தி எழுத முடியாமல் தவிக்க வேண்டி வரும் என கூறப்படுதல். அடுத்ததாக அழகு முகம் கீழுதடு இரத்த சிவப்பு பெண் விழுவால் மயங்கி என்பதனூடாக அந்த இளைஞனுடைய அழகும் இளமையும் சொல்லப்படுது. ஏன்னா அவனுடைய அழகான முகம் கீழுதடு பார்த்தீங்கன்னா இரத்த சிவப்பு கலரில் இருக்குது. ஆக அவனுடைய முகம் சொல்லப்பட்டிருக்கு, அவனுடைய மீசை சொல்லப்பட்டிருக்கு. அழகான ஒரு பொடியந்தான், ஆனாலும் கல்வி அறிவு இல்லை அப்படிங்கிற சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதுக்கு என்ன செய்யலாம்? அப்போ காகம் போல் அவன் விழுந்தவன் வேலியோரமெல்லாம் கரைந்து தெளிவானோ என்பதனூடாக ஒளியினால் அன்று எழுத்தினால் என்ன செய்ய முடியும்? அது தன்னுடைய உணர்வுகளை அவனுக்கு சொல்ல முடியும். வாய்ப்பேச்சால சொல்ல முடியுமே ஒழிய எழுத்தால் அவனுடைய காதல் உணர்வுகளை சொல்ல முடியாதுங்கிற விஷயத்த இங்கே பேசப்பட்டிருக்குது. அப்போ எழுத்தறிவு இன்மையால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் என்னன்னு சொல்ல முடியுமா? அப்படி எழுத்தறிவு இல்லைன்னா என்னென்ன அவலங்கள் அங்கே அவனுக்கு ஏற்பட போகுது? யாராவதுரா வேகமாக பார்த்துக்கொள்வோம். இன்னொரு 10 நிமிடத்துக்குள்ள இந்த வினாவை. வாசிக்க தெரியாது உண்டு, வாசிக்க தெரியாம போகலாம். வேற இங்க இந்த பாடப்பகுதியில் சொல்லப்படுற விஷயங்கள் என்ன? ஒரு இடத்துக்கு போன பிறகு சொல்றாங்கன்னு கேட்கறதுக்கு ஒரு அடிப்படை அறிவின்மை. அடிப்படை அறிவின்மை. அடுத்து ஓகே, வெரி குட். நம்மியா சொல்லுங்க. இப்ப காதல் உணர்வை எவ்வாறு ஒரு பெண்ணுக்கு எழுதுவான்? காதல் உணர்வுகளை எழுத முடியாது. வேற இரோமி சொன்னீங்களா? இரோமி சொல்லுங்க. ஓகே, நான் பார்த்துக்கொள்ளலாம். சொல்லுங்க சபீசனா. தன் காதலிய வேலைக்கு வெளியே இருந்து பார்த்து கொண்டிருப்பேன். காதலிய வேலைக்கு வெளியே இருந்து தான் பார்த்து கொண்டிருக்க முடியுமே ஒழிய ஏன்னா அவனுடைய உணர்வுகளால் அவளை இது பண்ண இயலாது. ஓகே, இங்கே பாருங்க. முதலாவது தனது நிலை எண்ணி பிறர் முன் வெக்கப்பட வேண்டி இருக்கும். எழுத்தறிவு இன்மையினால் ஏற்படக்கூடிய பாதகங்கள். ஏன்னா எழுத்தறிவு இன்மையின் பிறர் முன் அவமானப்பட வைக்கும். உள்ளத்திலே எழுகின்ற காதல் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாது. காதல் வயப்பட்டவரின் ஏன்னா காதோரமாய் கரைந்து கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா இந்த நேரம் போயிட்டு காதுகிட்டே சொல்லி கொண்டிருக்க வேண்டும். எப்படி சொல்லப்பட்டிருக்கும் என்ற கடைசியா காதோரமாக போய் காக்கை போல அவனுடைய காகம் போல் அவன் விழுந்தவளின் வேலி ஓரமெல்லாம் கரைந்து திரிவானோ. ஏன்னா பெண் விழுவாள் என்று மயங்கி. அடுத்து அழகில் மயங்கி மனம் முடித்தவள் இவன் நிலையறிந்தும் தன் வாழ்வை தொலைத்து விட்டேன் என்று எண்ணி கவலைப்படை அடைவாள். எழுத்தறிவின் சவுண்ட் காணாதா? ஓகே, இப்போ ஓகேவா? இன்னைக்கு என்னென்ன பிள்ளைகள் கொஞ்சம் சுகம் இல்லை, அதனால கொஞ்சம் எனக்கு பேசிக்கவே இல்லை. இப்போ ஓகேவா தேஜஸ்? ஓகேவா? ஓகே சார், கிளியர். ஓகேம்மா. மற்ற நாட்கள் போல் எனக்கு கொஞ்சம் பேசிக்கொள்ள இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி சரியான மாதிரி சுகம் இல்லை. கிளாஸை நிப்பாட்டலான்னு தான் பார்த்தேன், இருந்தாலும் டைம் போதாதானே நாங்கள். அதனால தான்
கொஞ்சம் செய்வோம். 40 நிமிடம் சரி, கொஞ்சம் செய்கிறதுக்கு தான் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன், பார்ப்போம். ஓகே. அடுத்து எழுத்தறிவினுடைய எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறும். எழுத்தறிவில்லாத செயற்பாடுகள் எதுவுமே என்று உறைந்து போய்விடுவான். ஏன்னா எதிர்காலத்தில் அவனுக்கு என்று சொல்லி ஒரு முகவரி இல்லாமல் போயிடும். ஏன்னா அது போகலாம், காதல் உணர்வை எழுத முடியாமல் போயிடும். அதே மாதிரி இவனுக்கு என்னதான் அழகு இருந்தாலும் கூட எழுத்தறிவு இல்லை அப்படின்னு சொன்னால் அவனை யாருமே பயனில்லாத ஒருத்தனாக தான் பார்ப்பாங்க. படிச்சிருந்தா தான் அவர் ஒரு மனிதனாகவே கணக்கெடுப்பாங்க. அடுத்து அவனுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாமல் போய்விடும். அடுத்து சீறி ஓட வேண்டிய மனித நதியானது உறையும் சிறுதுளியாக ஒடுங்கி கிடக்கும். அதான் அந்த சீறி ஓடாத வருங்கால மனித நதிங்கிறது காரணம். ஒரு நதி எவ்வாறு அது வெள்ளமோ அல்லது நல்ல நிலையில் இருக்கின்ற பொழுது சீறி ஓடுமோ, அதுபோல அந்த சிறுவனம் ஒரு மனித நதியாக ஓடி குதித்து விளையாட வேண்டிய வயது. ஆனால் அவன் என்ன செய்யப்படுகிறான் என்று சொன்னால், இந்த இடத்துல ஒரு முடங்கி போயிருக்கக்கூடிய ஒருத்தனாக, அந்த நதி வரும் நாளில் சீறி ஒலி எழுப்பி பாய்ந்து ஓடாது உறையும் சிறுதுளியாய் அப்படின்னு சொல்லி கடைசியாக முடிச்சிருப்பாரு. அந்த மனித நதியால் எங்கேயும் ஓட முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து இந்த கவிதையூடாக கவிஞர் உணர்த்த விரும்புகிறது என்னன்னா, கல்வி அறிவற்ற, குறிப்பாக எழுத்தறிவற்றவர்கள் எதிர்காலத்தில் இருக்கவே கூடாது. பள்ளிக்கூடங்கள் பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா உலக பாடசாலைகள் அனைத்துமே நினைத்து விட்டு எண்ணுகிறேன். அப்போ பாடசாலைகளில் எழுத்தறிவு கொடுக்கப்படணும், வாசிப்பு பழக்கத்தை சரி பழக்கணுங்கிற ஒரு விஷயத்தை, அடிப்படை விஷயத்தை இங்கே சொல்லியிருக்கிறார். எல்லாரும் கல்வியறிவு உடையவர்களாக இருக்கணுங்கிற விஷயம், பிறர் முன் அவமானப்படக்கூடாது, தலை நிமிர்ந்து வாழணும், இல்வாழ்க்கை சிறப்பாக அமைந்து இன்பமாக வேள வேண்டும், செயலால் யாவும் பயனடையாத மாற வேண்டும், எதிர்கால வாழ்க்கை நிச்சயமாக்கி கொள்ள வேண்டும், உலகத்தில் உள்ள பாடசாலை இதை நீக்குவதற்கு அரிய முயற்சிகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற பல்வேறுபட்ட விடயங்கள் இதன் மூலமாக சொல்லப்பட்டிருந்துச்சு. ஓகே, இவ்வளோதான் இதில் சொல்லப்படுற விஷயங்கள். அணி இலக்கணம் அப்படின்னு பார்த்தா, முதலாவது மனித நதி அப்படிங்கிற இதில் கொடுக்கப்பட்டுள்ள மனித நதி அப்படிங்கிற ஒரு அடி பார்த்தீங்கன்னா உருவக அணி, ஏன்னா மனிதனாகிய நதியாய். அடுத்து இரத்த சிவப்பு, இரத்தம் போல சிவப்பு அப்படிங்கிறப்ப எங்களுக்கு அது உவமை அணி பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்ததாக அவ்வளோதான், கூடுதலாக இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற அணி என்று சொல்லி பார்க்கலாம். 2 விஷயங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஓகே, நாங்கள் இப்போ முழுமையாக தற்கால கவிதைகள் பார்த்துருக்கிறோம். முதலாவது தேயிலை தோட்டத்திலேங்கிறது மட்டும் நாங்கள் கூடுதலாக பார்க்கல. என்னென்னா அது பெரும்பாலும் போன வருடம் வந்துட்டனால தற்கால கவிதைகள் பார்க்கல. நாங்கள் இன்றைக்கு பார்க்க வேண்டிய பகுதி பார்த்திங்கன்னா அற்றை திங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதே மாதிரி விமர்சனம்ங்கிற விஷயம் ஒன்று இன்றைக்கி நாங்கள் பார்க்க இருக்குது. பார்த்துட்டோம். இதை கூடுதலாக அற்றை திங்கள் சம்பந்தமாக அப்போ இந்த வருடம் அற்றை திங்கள் வருமா என்று சொல்லி கொஞ்சம் பார்த்துடலாம். அற்றை திங்கள் வந்து எங்களுக்கு 4வது வினாவா இந்த முறை எதிர்பார்க்கப்படுது. ஒரு கட்டாய வினாவாக எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா 2வது வினாவில் இருக்கக்கூடிய 4வது வினா ஞாபகம் இருக்கு தானே? அந்த சுருக்க வினாக்கள் அடுத்து 10 குறுவினாக்கள், அடுத்து சுருக்க வினாக்கள் 5 வரும். முதல் 10 குறுவினாக்கள், அடுத்து 2வது கேள்வி பார்த்தீங்கன்னா 5 சுருக்க வினாக்கள். 5 சுருக்க வினாக்கள் 1, 2, 3மே செய்யுள்கள். அதில் பாரதியார் சுயசரிதை, தற்கால கவிதை, குற்றால குறவஞ்சி ஆகிய 3ம் எதிர்பார்க்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா பகுதி 3ல் உள்ள 4, 5வது வினாக்கள் அற்றை திங்களும் 2 விஷயம் பிள்ளைகள் இந்த வருஷம் நாவலர் எழுந்தாவும், அடுத்து தமிழ் பண்பாடு ஆகிய 2 விஷயம். நான் நாவலர் எழுந்தார் தான் உங்களுக்கு வந்து டியூட்டில் போட்டிருக்கிறேன். ஃபைனல் செமினாரில் வந்து நான் கொஞ்சம் பார்ப்போம். ஃபைனல் செமினாரில் தமிழ் பண்பாடும் நான் கொஞ்சம் கூடுதலாக பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்து சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்க பிள்ளைகள்? சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் யார் இருக்கா? ஹேண்ட்ஸ்அப் பண்ணுங்க. டிலான் சென்ட்ரல் ப்ரொவின்ஸ், தேஜஸ் எங்க? திலான், நமியா சென்ட்ரல், ஹாமட் சென்ட்ரல், பூஜா. ஓகே, ஏனைய ப்ரொவின்ஸ் எல்லாம், ஏனைய மாவட்டங்கள் எல்லாம், மாகாணங்கள் எல்லாம் எக்ஸாம் முடிஞ்சா பிள்ளைகள்? எந்தெந்த மாகாணம் எக்ஸாம் முடிஞ்சு? வட மாகாணம் முடிஞ்சு, வடமத்திய முடிஞ்சு, கிழக்கு, மேல் மாகாணம், உவா மாகாணம். உவா மாகாணம் யாராவது இருந்தா? உவா யாராவது இருக்கீங்களா? ஓகே ஓகே, என்ன பிரச்சனைனா பிள்ளைகள் 22 நோ சார்
பதினோரு தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் உங்களுக்கு மத்திய மாகாணம் வந்து எக்ஸாம் லேட் ஆகுது. ஆனால் 22 23 வந்து எங்களுக்கு ஃபைனல் வடமேல் மாகாணம் முடிஞ்சு 22 23 தான் ஃபைனல் செமினார் போட்டிருந்தேன். அப்போ உங்களுக்கு எக்ஸாம் டைம் டேபிள் போட்டாங்க பிள்ளைகள். தேர்ட் டைம் எக்ஸாம் டைம் டேபிள் போட்டாங்க 22 23. அப்போ 26ஆம் தேதி எங்களுக்கு வரக்கூடிய ஒரு லீவு நாள் இருக்குது பிப்ரவரியில். 26 அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி 28ஓட முடியுதானே. மார்ச் மாதம் 1 2 ஏன்னா மார்ச் மாதம் 1லையும் 2லையும் சேர்ந்து எங்களுக்கு செமினார் நடக்கும். அப்போ நாங்கள் உங்களுக்கு டைமை சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ நிறைய மத்திய மாகாணத்தில் உள்ள பிள்ளைகள் எனக்கு போட்டிருந்தாங்க. நான் தேர்ட் டேர்ம் ஓகே ப்ரொவின்சல் தான் பிள்ளைகள். அப்போ அதனால் அந்த நாளில் 26 சரி அவங்க போட்டு கீழே 22 23 ஃபைனல் செமினார் விழுகாது. 26 அதுக்கப்புறம் 1 2 வந்து ஃபைனல் செமினார் இருக்கும். ஓகே எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க நம்யா. பாரதியாரின் சுயசரிதை எல்லாம் எந்த வினால இந்த தருவாங்க? ஓகே நான் உங்களுக்கு இப்போ பேப்பர் ஒன்று போட்டிருக்கேன் தானே. இந்த முறை 2 பகுதிகள் உண்டு. நீரெடுத்து வருதல் அந்த பாட்டும் அடுத்து இன்னொரு பாட்டு நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். என்ன பாடல்னு போட்டு விட்றேன். நீரெடுத்தாருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் புலங்களோடு கரணமும் அப்படிங்கிறது ஏதோ ரெண்டு பாடல் உங்களுக்கு நான் அது பண்ணியிருக்கிறேன் ஃபைனல் செமினாருக்கு. அப்போ நான் பார்ப்போம் எது வருது அப்படிங்கிறத. ஏன்னா இப்போ தான் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வெயிட் ஒன்று தான் வச்சுருக்கிறேன். பாரதியார் சுயசரிதியில் கேட்கப்படுகின்றது வந்து முதலாவது விரும்பியவற்றை அடைய முடியாதனுடைய குணவியல்புகள் கேட்கலாம். அப்படி அது மட்டும் இல்லாமல் புலைநாத்திகம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி கேட்கலாம். ஏன்னா விதியை நோவர் அப்படிங்கிற பாடல் தான் இந்த முறை நான் போட்டிருக்கிறேன். ஏன்னா 2016ஆம் ஆண்டு புலங்களோடு கரணமும் ஆவியும் அப்படிங்கிற பாட்டில் மானிடன் விரும்பும் விடயங்களை அடையும் வழிமுறைகள் சொல்லப்பட்டிருந்துச்சு. இந்த முறை விரும்பியவற்றை அடைய முடியாதனுடைய குணவியல்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கேட்கலாம். ஒரு வேளை கேட்டால் அதில் புலைநாத்திகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி கேட்கலாம். இது பாரதியார் சுயசரிதை. இப்படி தற்கால கவிதைகளில் பார்த்தீங்கன்னா இந்த முறை எதிர்பார்க்கப்படுது தென்றலிலே அசைந்தாடும் சென்னல் வயல்கள் அந்த பாட்டும். அதே மாதிரி வேற கேட்கலாம் வந்து குதித்தோடி வரும் இல்லாட்டி குதித்தோடி வரும் அருவிக்குளம் அப்படிங்கிறதும் கேட்கலாம். ஸோ ரெண்டுமே போட்டு வச்சிருக்கிறேன். 2018ஆம் ஆண்டு குழந்தை எனவனம் குதூகலிக்கும் அப்படிங்கிறதுல ஓடுகின்ற அப்படிங்கிற ஒரு பாடல், ஓடுகின்ற நீரை எதிர்த்து ஓடுகின்ற மீன்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்திருக்கு. அதனால் கொஞ்சம் நாங்கள் இன்னும் தேடிக்கொண்டு ஒவ்வொரு வருடத்தில் என்னென்ன வினா கேட்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் நீக்கிட்டு அது இல்லாமல் என்னென்ன வினாக்கள் எல்லாம் கேட்கப்படலாமோ அந்த வினாக்களை தான் நாங்கள் ஃபைனல் செமினாரில் ஒரு முறையும் பார்ப்போம். அப்போ அது எங்களுக்கு ரொம்ப பயனளிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இப்படி நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன வினாக்கள் என்னென்ன பகுதியில் வந்திருக்கு. இப்போ இந்த வருஷம் உதாரணத்துக்கு பாரதியார் சுயசரிதை எடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா அதில் என்னென்ன வினாக்கள் இதுவரைக்கும் வந்திருக்கு, இதில் இந்த வருஷம் என்ன எடுப்பாங்கங்கிறத கொஞ்சம் சூஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். நாங்கள் அதை ஃபைனல் செமினார் பேப்பரில் வாங்கணும். கொஞ்சம் இப்போ தான் அந்த 2வது வினா சூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்த வினாக்கள் இன்னும் கொஞ்சம் எடுக்க இருக்குது, அதையும் உங்களுக்கு அனுப்பி விடுறேன், பார்ப்போம் அதை. ஓகே இன்றைக்கி உங்களுக்கு அற்றை திங்கள் நாடகத்தினுடைய அறிமுகம், அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய விடயங்களை பற்றி முதலாவது சொல்லிடுறேன். இது பாரியினுடைய பரம்புமலை சங்ககாலத்தில் வாழ்ந்த ஒரு முக்கியமான மன்னன் வேள்பாரி, குறுநில மன்னன். இந்த வேள்பாரி மன்னன் சேர சோழ பாண்டியர் காலத்தில் வாழ்ந்தவன். சேர சோழ பாண்டியர்களே பாரி மன்னன் மீது பொறாமை கொண்டு அவனை அழிப்பதற்காக அவனுடைய பரம்பு மலையை கைப்பற்றுவதற்காக வலை வீசப்பட்டு அவன் தேடியப்பட்ட ஒரு இதாக இருக்கிறது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மன்னனாக இருந்திருக்கிறான் இந்த வேள்பாரி அப்படிங்கிற ஒரு மன்னன். ஓகே அப்போ அப்படிப்பட்ட மன்னன் ஏன் அழிக்கப்பட்டான் என்றால் அவனுடைய மலை அப்படிப்பட்ட வளமிக்க மலை. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மலை வளம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உழவர்கள் உழாமலே அங்கு நெல் விளையக்கூடியது, மூங்கில் அரிசி, தேன், அந்த மலை முழுக்க இதுதான் அந்த பாரியினுடைய பரம்பு மலை. இப்போ இப்படி இருக்குது. பட் ஆரம்ப காலத்தில் 2000 வருடங்களுக்கு முன்னுக்க இந்த மலையினுடைய வளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த அளவுக்கு வளம் பொருந்திய நாடு. அடுத்து இது மலை முழுக்க நீர்வளம் இருந்திருக்குது, நீர்வீழ்ச்சி ஒன்று இருந்திருக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு வளமிக்க ஒரு நாடாக இருந்த நாட்டினை கைப்பற்றணும். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய புலவனான கபிலன்
அடுத்து அங்கவை சங்கவை என்று சொல்லக்கூடிய பாரி மகளிர், பாரி மன்னனுடைய மகள் உலக அழகிகளாக இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அழகு படைத்தவர்கள், அழகு மட்டும் இல்லை அறிவிலும் சிறந்த 2 மங்கைகளாக அந்த 2 பெண்களும் இருந்திருக்கிறார்கள். அப்போ இது எல்லாமே சேர சோழ பாண்டிய மன்னர்கள், ஏன்னா சாம்ராஜ்யம் பாரிய ஒரு சாம்ராஜ்யம், அப்படிப்பட்ட அந்த சேர சோழ மன்னர்களையே கொஞ்சம் ஆற்றம் காண வைத்திருக்கிறது. ஆக பாரி மன்னனை அழிக்க வேண்டும், பரம்பு மலையை கைப்பற்ற வேண்டும், பாரி மகளிரை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆசையின் காரணமாக 3 மன்னர்களும் இந்த பாரியினுடைய பரம்பு மலையை கைப்பற்ற வருகிறார்கள். ஆனாலும் கூட சாதாரணமாக பாரியினுடைய பரம்பு மலையை என்ன செய்ய முடியாது என்று சொன்னால் கைப்பற்றி விட முடியாது. காரணம் அவனுடைய மலையினுடைய வளம். அதுக்கு ஒரு பாடலும் கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன்னா இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற அலிதோ தானே பாரியது பரம்பே நலிகொள் முரசின் மூவிரு முற்றினுங்கிற பாடல் கபிலரால் பாரி மன்னன் மேலே பாடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாடல். இது உதாரணத்துக்கு கொடுத்துருக்கேன், அவங்க பாட்டில் இல்லை. அதில் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இந்த மலையில் உழவர்கள் விவசாயம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. என்னெல்லாம் இருக்குன்னா அரிசி இருக்குது, ஏன்னா நெல் இருக்குது, தேஞ்சுலை பலா இருக்குது. சொல்லுங்கப்பா. டெக்ஸ்ட் புக்ல இருக்குதா? இல்லைங்களே, டெக்ஸ்ட் புக்ல இருக்குதா? இல்லை, இது டெக்ஸ்ட் புக்கில் இல்லை. விளங்குதா? இது டெக்ஸ்ட் புக்கில் இல்லை. இது ஒரு புறநானூற்று பாடலில் உங்களுக்கு ஒரு உதாரணம் காட்டியிருக்கிறேன். ஏன் இந்த பரம்பு மலையை அவங்க கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பின்னணி விளங்குது. அது விளங்காமல் இந்த அற்றைத்திங்கள் நாடகம் விளங்காது. அப்படிப்பட்ட வளம் நிறைந்த ஒரு வளம் நிறைந்த ஒரு நாடாக பாரியினுடைய பரம்பு மலை காணப்படவே தான் அதை சேர சோழ பாண்டியர்கள் கைப்பற்றுறாங்க. அப்போ அற்றைத்திங்கள் நாடகத்துக்குள்ளே போக முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாரி மன்னன் எப்படிப்பட்ட மன்னன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பாரியினுடைய பரம்பு மலை அவனுடைய வீரம் எப்படி எடுத்து காட்டப்படுதுங்கிறத நாங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நாடகத்தை நாங்கள் கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துருவோம். ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். புக் இருந்தால் கொஞ்சம் கையில் எடுத்துக்கங்க பிள்ளைகள். புக் இருந்தால் கையில் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ இந்த பாடல் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பாடல் பிள்ளைகள். ஏனெண்டா நீங்கள் இந்த பாடலில் ஒரு வைரமுத்துவினுடைய ஒரு பாடல் வந்திருக்கு, கேட்டிருக்கீங்களா பிள்ளைகள்? யாராவது ஒரு ஆள் கேட்டிருக்கீங்களா? நல்ல ஒரு பாடல் உண்டு, இந்த அற்றை திங்கள் அப்படின்னு சொல்லி பாடல் உண்டு. இதே வைத்து என்ன செஞ்சிருக்கிறார் என்று சொன்னால் படிச்சிருக்கிறாரு வைரமுத்து. ஞாபகம் இருக்கா யாருக்காவது? விலங்கலப்பா, அதேதான், நறுமுகையே நறுமுகையே. அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் நெற்றி தரல நீர்வடிய ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா அப்படின்னு சொல்லி இந்த பாடலை எடுத்துக்காட்டி வைரமுத்தினுடைய வருகன் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. டைம் இருந்தால் எக்ஸாமுக்கெல்லாம் பிறகு கேட்டு பாருங்கள். நறுமுகையே நறுமுகையே அப்படிங்கிற ஒரு பாட்டு அவ்வளோ அர்த்தமிக்க ஒரு அழகியான பாடல். அதில் மியூசிக்கும் நல்லாவே இருக்கும். ஓகே, அப்படி பாரி மகளிர் சம்பந்தமாக இங்கே சொல்லப்பட்டிருந்தாலும் முதலாவது நான் உங்களுக்கு இந்த பாடத்தில் உள்ள மையக்கருத்தை நான் முதலாவது சொல்லிடுறேன். இதில் உள்ள மையக்கருத்து யாருக்கு பிள்ளைகள் தெரியும்? இந்த பாடல் என்னத்தை பற்றி பேச வருதுங்கிற மையக்கருத்து யாருக்காவது தெரியுமா? யாராவதுரா? நிலாவை பார்த்து. ஓகே, சொல்லுங்க பாப்போம். இந்த ஏஜஸ் யாருக்கு தெரியும்? நிலாவை பார்த்து பேசுறது எல்லாம் ஓகே, அதெல்லாம் ஓகே. விலங்கல பணித் என்ன சொன்னீங்க? அற்றை திங்கள் நாடகத்தினுடைய பத்தி படிக்கிறாங்க. வேற படிக்கிறாங்க. ஓகே ஓகே, வேற ஏதாவது வேற என்ன இதுல சொல்லப்படுகின்ற விடயம்? இதுல ஓகே, இந்த நாடகம் எழுதப்பட்டதன் காரணம் என்ன? பாரி மகளிரின் மனவேதனை. போன முறை நிலாங்கிறப்ப பாரி பண்ணிருந்தாரு,
இந்த முறை சரி, நிலாவுல பாரி மகளிரின் மனவேதனை வருமா? அது எல்லாம் ஓகே பிள்ளைகள். இந்த நாடகத்தில் உங்களுக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. கடைசியில் பாருங்க, பாரி மகளிர் பரம்பு மலையிலிருந்து இப்படித்தான் பிடுங்கி எறியப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு அடி வந்திருக்கும். ஸோ இது சம்பந்தமாக யாராவது ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா? கடைசி அடிகள், மலைவாசிகள் இன்றளவும் வேறொன்றும் உரிமை மறுக்கப்பட்டு, இதில் யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? பார்த்துக்கொள்ளுங்க. புலம்பெயர்கள் படம். வெரி குட். புலம்பெயர்ந்த மக்கள் ஏன்னா மலைவாசிகளுடைய அவலங்கள் சொல்லுவதற்காகத்தான் இந்த நாடகம் எடுத்துக்காட்டப்படுது. அப்படிப்பட்ட மைய கருத்தை வைத்துதான் இந்த நாடகம் பின்னப்பட்டிருக்கிறது. விளங்குனிச்சா பிள்ளைகள்? இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். இதை ஞாபகம் வச்சு கொண்டு பாருங்க. இந்த நாடகம் முடிக்கிற மட்டும் கொஞ்சம் இன்றைக்கி படிப்பிக்கிறேன். அடுத்து கொஞ்சம் நாளைக்கு தான் நாங்கள் இணைய பகுதிகள் பார்ப்போம். விளங்கப்படுத்துகிறேன் நாடகத்தை. சரி பிள்ளை. ஓகே, இப்போ சங்க காலத்தில் இருந்த ஒரு விடயம் கையறு நிலை என்று சொன்னால் ஞாபகம் இருக்கா பிள்ளைகள்? கையறு நிலை என்று சொன்னால் என்னது? கையறு நிலை ஞாபகம் இருக்குதா? கடைசி நிலை சார். கடைசி கையா? தேஜஸ் மறுக சொல்லுங்க. கடைசி நிலை. கடைசி நிலையா? ஓகே ஓகே சாரி. மீண்டும் இழந்த ஒன்றை மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியாத நிலை கையறு நிலை என்று சொல்லப்படும். சரியா? நாங்கள் ஒன்று இழந்துட்டோம் என்றா அதை மெருக எப்பவுமே பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லுவோம் இல்லை, அதான் கையறு நிலை என்று சொல்கிறது. ஓகே, அப்போ இங்கே பாருங்க, கையறு நிலையில் தன்னுடைய நாட்டையும் தன்னுடைய தந்தையும் இழந்த பாரி மகளிர் மீண்டும் அதை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையை சொல்லப்பட்டிருக்கு. சங்க காலத்தில் வாழ்ந்த ஒரு குறுநில மன்னர் தான் பாரி. அப்படிப்பட்ட அந்த பாரி அவனுடைய மலைநாட்டு மன்னன், சிறந்த ஒரு கொடைவள்ளல். இவளுடைய மகள்கள் தான் அந்த அங்கவை சங்கவை என்று சொல்லக்கூடிய 2 பெண்களுமே. அற்றை திங்கள் என்று சொல்லக்கூடிய புறநானூறு பாடலிருந்து இந்த பாடல். ஏன்னா அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் எந்தையும் உடைய எம் கொன்றும் பிறர்கொளார், இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவில் வெற்றியறி முரசின் வேந்தரியம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளைமை அப்படிங்கிற ஒரு அழகான பாடல். ஏன்னா அன்றைக்கு நிலவு நாளில் என் அப்பா என்னோட இருந்தார், அதே மாதிரி என்னுடைய நிலவும் எங்களுடைய அந்த மலையும் எங்களோட இருந்துச்சு. இப்போது எங்கள் அப்பா என்கிட்ட இல்லை, அதே மாதிரி எந்த மலையும் எங்ககிட்ட இல்லை. காரணம் வென்றி எறி முரசின். ஏன்னா வஞ்ச வேந்தர்கள், ரொம்ப வேந்தர்களான சேர சோழ பாண்டியனுடைய அந்த கொடுமையின் காரணமாக எங்கள் அப்பா இன்றைக்கு இறந்திருக்கிறார், எங்களோட மலையும் எங்ககிட்ட இல்லைங்கிற மாதிரியான சொல்லப்பட்டிருக்கு. நாடகம் ஆரம்பிக்குது. எப்படி என்று சொன்னால், அங்கவை தந்தை கட்டிய கூடு என்று சொல்லி தன்னுடைய பாட்டை ஆரம்பிக்கிறார். ஏன்னா தந்தை கட்டிய கூடு புறா குஞ்சுகள் போல எங்களை வளர்த்தாரு, எனக்கு அம்மாட ஞாபகம் கூட எனக்கு இல்லை, எனக்கு எல்லாம் என் அப்பா தான் அப்படின்னு சொல்லி பாட்டை பாடிக்கிறா. ஆறாரோ ஆரிரரோ என்று சொல்லி படிக்கிறா. ஊருறங்கும் வேலையில் உச்சுமலை நிலா உறங்கும் அப்படின்னு சொல்லி அவ படிக்க, சங்கவை உள்ளே என்ன செய்து கொண்டிருக்கிறா என்று கேட்க தான் எங்கள் அங்கவை கேட்குறா. ஏன்னா அங்கவை சொல்கிறா சில கருத்துக்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதில் அற்றை திங்கள் நிலவு எவ்வாறு இருக்கிறது, இற்றை திங்கள் நிலவு எவ்வாறு இருக்கிறது என்பதை சொல்கிறாங்க. அற்றை திங்கள் நாள் இந்த நாடகத்தின் மூலமாக புலப்படும் விடயங்கள் எப்படி இருக்கிறது என்ற தந்தை இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாரி மலை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், எங்களோட அத்தை இருந்தா, எங்களோட அத்தையெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. அரளிப்பூ தண்டையில் என்னை அடித்து செல்லமாக கொஞ்சுவான். மாமே என்ன செய்வான்னா மல்லிப்பூ செண்டால் அடிப்பார், கொஞ்சம் கொள்ளுவார். நேற்று அசைந்த தொட்டில் நாங்கள் நெஞ்சிருக கேட்டிருந்ததெல்லாம் காற்றில் கூட அப்படியே தேனிலைக்கக்கூடிய சத்தம் வரும். அப்படிப்பட்ட மலைவாசத்தில் தான் நாங்கள் இருந்தோம். முதலாவது அத்தை அடித்த கதை, மாமன் மல்லிப்பூ செண்டில் அடித்த கதை, நேற்று அசைந்த தொட்டிலில் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ராகங்கள் தாலாட்டு எல்லாம் அப்படியே எங்களுக்கு தேன் இசை மாதிரி இருந்துச்சு. அவ்வளவு சந்தோஷமாக இருந்தோம். அது மட்டும் இல்லை, தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்க, நான் வேகமாக விளக்கிக்கிட்டு போகிறேன். அன்னைக்கு நிலவு நாள் எப்படி இருந்துச்சு, இன்றைக்கு நாள் எப்படி இருக்குங்கிற காட்டுறாங்க. அடுத்து மரப்பாச்சிகள் அப்படின்னா சின்ன பொம்மைகள், மரங்களால் செய்யப்பட்ட பொம்மைகள், உலர்ந்து போன குறிஞ்சி சொல்லுங்கப்பா. பொம்மைகள் என்ன கட்டான ரீஜாயின்ட்டாங்க, கொஞ்சம் ஒரு 10 நிமிடம். அடுத்து உலர்ந்து போயிருக்கக்கூடிய குறிஞ்சி பூக்கள் எல்லாமே இருக்குது.
அப்போ அங்கே இருக்கக்கூடிய சங்கவை என்ன செய்கிறான்னா, ஆமாம் இந்த பாரு நாங்கள் போன வருடம் நாங்கள் அந்த டைமில் நாங்கள் இந்த மரப்பாச்சிகள்லாம் விளையாண்டோம், நாங்கள் கடிச்சியெல்லாம் விளையாண்டுருக்கோம் பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அழகான நடைவண்டி, அசைந்தாடும் கிளுகிளுப்பை, பழக ஒரு மரப்பாச்சி, பாவையரை யார் பறிச்சா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக அன்றைக்கு நாளில் வந்து மாமன் அத்தை எல்லாருமே எங்களோட இருந்தாங்க. விலங்கலப்பா விலங்கலில கிளுகிளுப்பு என்பது என்ன சார்? கிளுகிளுப்பு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ரீஜாயின்ட்டாங்க அந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் வச்சு ஆட்டிக்கொண்டு இருப்பாங்க, சத்தம் வரும். ரீஜாயின்ட்டாங்க உங்களுக்கு ரீஜாயின்ட்டாங்க நான் காட்டுறேன், நான் பார்க்கலாம். இப்போ அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்குதான் இந்த கிளுகிளுப்பை. இப்போ இது தற்காலத்தில் இருக்க கிளுகிளுப்பை, இது பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் இருந்த கிளுகிளுப்பு அப்படி தான் இருக்கும். அது இரும்புனால் செய்யப்பட்டிருக்கு, ஏன்னா காட்டப்பட்டிருக்கு, கீழடியில் கிடைச்சது. அப்போ இப்படி கிளுகிளுப்போ இல்லைங்களப்பா, ஸ்க்ரீன் ஷேர் ஆகலையா? சரிப்பா. ஓகே, இந்தா பாருங்க கிளுகிளுப்பாக இருக்குது. இதுதான் தற்காலத்தில் இருந்த கிளுகிளுப்பு. ஏன்னா இது ஆரம்ப காலத்தில் இருந்த கிளுகிளுப்பு, சின்ன பிள்ளைகள் விளையாடுறது. ஓகே, அப்போ இப்படிப்பட்ட அந்த கிளுகிளுப்பு ஆடுறது, சின்ன மரப்பொம்மைகளை வச்சு கொண்டு பல்லால் கடிக்கிறது, பாருங்க அழகான நடைவண்டி, அசைந்தாடும் கிளுகிளுப்பு, பழகிறதுக்கு ஒரு மரப்பாச்சி. பழகிறதுக்குன்னா சின்ன பிள்ளைகள் அந்த பொம்மைகளை எல்லாம் தன்னுடைய உறவுகளாக எண்ணிக்கொள்ளும், உயிர் இருக்கக்கூடிய சீவன்களாக எண்ணிக்கொள்ளும். அதான் அந்த பழக ஒரு மரப்பாச்சி என்று சொல்கிறாங்க. பாவையரை யார் பறிச்சா என்று சொல்கிறாங்க. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அந்த அற்றை திங்கள் நாள், அப்படிப்பட்ட ஆரம்பகால நாட்களில் யாரெல்லாம் அவங்க கூட இருந்தா, அத்தை இருந்தா, மாமன் இருந்தார், அடுத்து நாங்கள் சந்தோஷமாக தொட்டிலில் ஆடிக்கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 3 விடயங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து, இது நினைவில்லையா நம் மலைக்குரத்திகள் நமக்கு தொடுத்து தந்த குறிஞ்சி மலர்களின் மாலை பூவாடிச்சு ஆனால் மலம் மாலையே. இப்போ மருக சொல்லப்படுற விஷயம் பாருங்க, அரளிப்பூ தண்டெடுக்க போன அத்தை திரும்பலை. மேலே என்ன சொன்னாங்க, அத்தை என்ன செஞ்சா அரளிப்பூ தண்டில் என்ன அடித்தா. பட் இப்போ என்ன இல்லை, அந்த போருக்கு பிறகு அரளிப்பூ தண்டெடுக்க போன அத்தையும் செத்துட்டா, மல்லிகைப்பூ எடுக்க போன மாமனும் செத்துட்டா. அன்னைக்கு தாலாட்டில் அசைந்திருந்த தொட்டில் வரை இரத்த வெள்ளம். ஆக தொட்டிலில் வந்து நாங்கள் என்ன செஞ்சு கொண்டிருந்தோம், சின்ன குழந்தைகள் எல்லாம் போட்டு தாலாட்டு பாடி கொண்டிருந்தோம், காற்றில் எல்லாம் தேனிலைக்கக்கூடிய சத்தம் கேட்டு கொண்டிருந்துச்சு, சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் இப்போ தொட்டில் வரை இரத்த வெள்ளம் அப்படிங்கிறது மூலமாக என்ன தென்படுதுன்னு சொன்னால், தொட்டில் இருக்க குழந்தைகளுடைய கழுத்து வரை அறுக்கப்பட்டிருக்குது. தொட்டில் எல்லாம் இரத்த வெள்ளம் என்றால் தொட்டில் உள்ளுக்கு இருந்த குழந்தைகளுடைய கழுத்து அறுக்கப்பட்டு இறந்திருக்கிறார்கள். பாழ்வார்க்கும் நிலாமுகத்தில் பரிவட்ட தீப்பந்தம் அப்படிங்கிற உருவகாணி. ஏன்னா தீப்பந்தமாக மாறுகிறது. இதுவரைக்கும் எங்களுக்கு அந்த நிலவு எப்படி இருந்தது என்றால் பாழ்வார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த நிலா எங்களுக்கு ஒரு தீப்பந்தமாக எரிந்து கொண்டிருக்கிறது, வெம்மை அளிக்கிறது என்று சொல்லியிருக்கிறாங்க. இப்படியாக ஏலம்பு வாய்ப்பொசுங்க எரிகிறது தீக்கொழுந்து காணப்புணல் கணக்கும் கண்ணீரையும் சுமந்து அப்படின்னு சொல்லி பாட்டு தொடர்ந்து கொண்டே போகும். அந்தளவுக்கு தேவையில்லை, இப்போ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்படியாக பாரியினுடைய பரம்பு மலையை விட்டு அவங்க வந்துடுறாங்க. ஏன்னா இப்போ தந்தை இல்லை, தந்தையோட தேர் இல்லை, அங்கவை சங்கவை எல்லாம் பாரி மரமிலேருந்து வர்றாங்க. ஏன்னா தந்தையினுடைய பிரிவில் அவங்க மட்டும் இல்லாமல் காணவர்கள், குறவர்கள், எயினர்கள் எல்லாம் வருத்தப்படுறாங்க. ஏன்னா இப்போ பாரியினுடைய பரம்புமலை கைப்பற்றப்படுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த மலைமுகடுகளில் எல்லாம் ஏறி அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் குதிரைகள், ஏன்னா இப்போ பரம்புமலையை சுற்றி சேர சோழ பாண்டியனுடைய குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை, காலாட்படை எல்லாமே நிறுத்தப்பட்டிருக்கு. ஆனால் அதை பார்த்து அவங்க பயப்படலை. அப்போ மேலே இருக்கக்கூடிய பாடலும் அதான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா அது காட்டில் வாழக்கூடியதான் பிள்ளைகள். எயினர்கள் என்று சொல்கிறது காட்டில் வாழக்கூடிய ஒரு இனத்தவர். ஏன்னா குறவர்கள் மாதிரி அவர்களும் ஒரு இனத்தவர்கள் தான். சரியா? நான் உங்களுக்கு கூகுளில் சர்ச் பண்ணி பார்ப்போம் எயினர்களோட ஃபோட்டோஸ் இருக்குதா அப்படின்ட்டு. நாங்களும் எயினர்கள்னு சொல்கிறது தான், பட் அவங்க யாருன்னு நமக்கும் தெரியாது. ஏன்னா காட்டில் இருக்கக்கூடிய பாவம் எயினர்களோட ஃபோட்டோ இருக்குதாண்டு. ஓகே, வெயிட். இல்லை, அவங்களோட ஃபோட்டோஸ் இல்லை. சங்க காலத்தில் பாலை நிலத்தில் வாழ்ந்த மக்களாக நாங்கள் சொல்லலாம். அதான் சொல்லப்பட்டிருக்கு. சங்க காலத்தில்
பாலநில மக்கள்கள் மறவர் அல்லது எய்னர் என்று சொல்கிறாங்க. இப்போ அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த படம் பார்த்துருப்பீங்க. இந்த படம் என்னென்னு சொல்ல தெரியலை, பட் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எய்னர்கள் சம்மந்தமாக தெரிஞ்சிருக்கும். இந்த படம் பார்த்துருக்கீங்களா பிள்ளைகள்? முழுமையாக யாராவது பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இந்த படம் முழுமையாக பாலைநில மக்கள் என்று சொல்லப்படுகின்றவங்களோட தொடர்புபடுத்தப்பட்டிருக்கு. ஆக சங்க காலத்தில் மறவர்கள் அல்லது பாலைநிலத்தில் வாழ்ந்தவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஆக இந்த பாடலையும் சொல்லப்பட்டிருக்க விடயம் என்னென்னா, பாரியினுடைய பரம்பு மலையை கைப்பற்ற முடியலை. அதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், பாரியினுடைய பரம்பு மலை அந்த அளவுக்கு வலிமை பொருந்தியதாக இருந்திருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாமே ஆடி பாடி வந்து பிச்சை கேட்குற மாதிரி கேட்டிங்கன்னா கொடுப்பானே ஒழிய அவன் எப்போவுமே உங்களுடைய வாளுக்கு பயந்து விழமாட்டான் என்பது மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறதுனால அவங்க ரொம்பவுமே கள்ளம் கபடமாக, ஏன்னா கபட வேலை செய்து தான் கடைசியில் இந்த பாரியை வந்து கைப்பற்றுவாங்க. எப்படி என்றால் அவங்களுடைய உறவினர்கள் போல, புலவர்கள் போல, பாணர் போல வேடம் அணிந்து கொண்டு காட்டு பிரதேசத்தில் வச்சு அவர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பாரியை கொலை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுது. அப்போ வஞ்சகமாக கொல்லப்பட்டவனாக அவன் இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த பரம்பு மலையில் எப்போவுமே வரகு எள்ளெல்லாம் முளைச்சி கிடக்கும், புன்சை நிலங்கள் எல்லாம் நன்சை நிலங்களாக இருக்கும். ஏன்னா அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலத்தை எல்லாம் விட்டுட்டு வர்றதுக்கு ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. கடைசியில் கபிலர் சொல்லுவார் என்னென்னா, இந்த மலையில் கடைசியாக நாங்கள் இருக்கிறோம், பட் அதெல்லாம் ஒருக்கா மூச்சு எடுத்துக்கொள்ளுங்க, நாங்கள் இதுக்கப்புறம் என்ன செய்ய மாட்டோம், இந்த பாறையினுடைய பரம்பு மலைக்கு வரமாட்டோம், ஒரு முடக்கு நீர் குடித்து கொள்ளுங்கள், ஏன்னா முழுமையாக பூக்களுடைய சுவாசத்தை நுகர்ந்து கொள்ளுங்கள் எல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்லுவார். நானும் பாரியும் ஒரே தான் இருந்திருந்தா இந்நேரம் ஒரு இறைச்சி சாப்பிட்டு கல்லறிந்து விட்டு சந்தோஷமாக பல விஷயத்தை பற்றி பேசியிருப்போம். பட் அவன்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையாக சொல்லியிருப்பார். அதே நேரம் இந்த கபிலருடைய வரலாறு பார்த்தீங்கன்னா, பாரி எப்போ இறந்தானோ அதுக்கப்புறம் இந்த பாரி கபிலர் என்ன செய்கிறான்னு சொன்னால் அங்கவை சங்கவை கொண்டு போய் ஔவையார்கிட்ட விட்டுட்டு கபிலர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் சொல்லப்படுது. கடைசியாக அவ்வைதான் யாரோ 2 நபர்களுக்கு அங்கவை சங்கவை திருமணம் முடிச்சுட்டு அவங்களுமே செத்து போயிட்டாங்க. ஆக அந்தளவுக்கு பாரி மன்னன் மீது அன்பு கொண்டவர்களாக கபிலரும் ஔவையாரும் தென்படுகிறார்கள். இந்த இதில் இது கடைசியாக நடந்த விடயங்கள். இப்படியாக இந்த வம்ப வேந்தர்கள் என்று சொல்லக்கூடிய சேர சோழ பாண்டியர்கள் எவ்வாறு பாரி மகளிரையும் கபிலனையும் பாரியையும் அந்த மலையிலிருந்து பிடுங்கி எறியப்பட்டார்களோ அதுபோலத்தான் ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு அந்த நிலப்பிரதேசத்திலிருந்து பல மக்கள் பிடுங்கி எறியப்பட்டிருக்கிறார்கள். கடைசியாக வந்த எஸ்ஜே சூர்யா, அடுத்து வந்து லாகவா ரோலன்ஸ் அப்படின்ற பாடல், ஏன்னா அந்த படத்தில் அவர் அந்த ஃபோட்டோ படமெல்லாம் பிடிச்சி கொண்டிருப்பார் ஜிகிருதண்டா, ஏன்னா பிள்ளைகள் ஜிகிருதண்டா தானே, அந்த படம் பார்த்துருந்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் எப்படி அந்த மலைவாழ் மக்கள் அங்கேருந்து அடித்து துரத்தப்படுறாங்க, ஏன்னா அதுக்காக போராடக்கூடிய ஒரு நபராக அங்கே அந்த கதாபாத்திரம் அங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கும். அப்படித்தான் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மலையில் இருக்கக்கூடிய மக்கள் வம்ப வேந்தர்களால் பிடுங்கி எறியப்படுறாங்கங்கிற விஷயத்தை சொல்கிறதுக்காக ஆசிரியர் இங்கே இந்த அற்றை திங்கள் நாடகத்தை எழுதியிருக்கிறார். ஏன்னா இப்போ இங்கே சொல்லப்படுற தோசோகோ அப்படிங்கிறது என்ன பிள்ளைகள் யாருக்கா ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு சொல்லிக் கொடுத்தேன். தோசோகோங்கிறது தொகுசொட் கோடியார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, தொகுசொட் கோடியாருங்கிறது தான் சுருக்கம். ஆக தொகுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறான்னா, பாரி மகளிர் பரம்பு மலையிலிருந்து இப்படித்தான் பிடுங்கி எறியப்பட்டார்கள், அதுபோலத்தான் எல்லா காலங்களிலும் இதுதான் மண்ணின் மக்களின் புலம்பெயர்ந்த வரலாறு என்பதன் மூலமாக பரம்பு மலை மட்டும் இல்லை, ஏனைய மலை பிரதேசங்களிலிருந்து மக்கள் பிடுங்கி எறியப்பட்டதனுடைய வரலாறுகள் இங்கே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இதுதான் அற்றை திங்கள் நாடகத்தினுடைய சுருக்கமாக இருக்குது. ஸோ ஓகே பிள்ளைகள், நாங்கள் ஏனைய பகுதிகள் இன்னும் ஒரு 6 நாள் தான் எங்களுக்கு கிளாஸ் இருக்குது, நாங்கள் முடிச்சுக்கொள்ளலாம். அப்போ நாளைக்கு நாங்கள் கூடுதலாகவே கொஞ்சம் பார்ப்போம் பிள்ளைகள், ஏனெண்டா இன்றைக்கி கொஞ்சம் சுகம் இல்லை, ஏனைய பகுதிகள் இன்றைக்கி பார்க்க இல்லை. ஸோ நாளைக்கு எங்களுடைய இந்த அற்றை திங்கள் நாடகத்தில் வினாவிடையும் அடுத்து விமர்சனம் அப்படிங்கிற பகுதியும் 25வது நாளுக்கான பகுதிகள் அதையும் நாங்கள் நாளைக்கு ஃபுல்லாகவே கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம். நாளைக்கு கொஞ்சம் கூடுதலாக டைம் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் பார்ப்போம் பிள்ளைகள். எனக்கு கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. ஸோ நீங்களும் நினைக்கிறேன் இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, ஸோ சரியாக பேசிக்கொள்ளவும் முடியல. நாளைக்கு பார்ப்போம் பிள்ளைகள். குட் நைட்.
குட் நைட் பாய். ஓகேம்மா, குட் நைட்மா. குட் நைட் சார். தேங்க்யூ. பாய்மா, குட் நைட். தேங்க்யூ சார். குட் நைட்.